ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. இது செய்கிறது ரொம்ப சுலபம், டேஸ்டியானதும் கூட, ஹெல்த்தியானதும் கூட. எப்போவும் நம்ம பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதான் செய்வோம். நம்ம ஹோட்டலுக்கு போனாலுமே அந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மட்டும் தான் செய்ய முடியும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி நம்ம இன்றைக்கி அவலில் தான் செய்ய போகிறோம். வெள்ளை அவல், சிவப்பு அவல் இப்படி எதுலனாலும் நம்ம செய்யலாம். நான் இன்றைக்கி வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். அதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்துடலாம். ஏன்னா அவலில் கொஞ்சமாக தூசி மண் ஏதாவது இருக்கும். அதெல்லாம் கழுவிட்டு செய்கிறது நல்லது. இப்போ தண்ணி வச்சு நல்லா கை போட்டு அலசிடலாம். அலசிட்டு இந்த தண்ணியை வடிச்சிருங்க. இப்போ வடித்தாச்சு. இப்போ இதை அவல் நம்ம ஊற வைக்கணும். ஏன்னா அவல் சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசையணும். அப்போ ஊறினா தான் நம்ம பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ அவல் ஊறுறதுக்குள்ளே இந்த அடைக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணணும். அதுவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு 4 வத்தல் சேர்த்துக்கோங்க, 10 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். தண்ணி அதிகமாக வைக்க வேணாம், கொஞ்சமாக மிக்ஸி ஜார் மட்டும் அலசி ஊற்றிடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா மசாலா பச்சை வாடை போனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் கலக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்படி நம்ம சிம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு திக்காக வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த அவல் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இருக்கும்போது நம்ம பிசைஞ்சோன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். அதில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஒரு ஜலடை வச்சு நம்ம வடித்து எடுத்துடலாம். இப்போ தண்ணியெல்லாம் நம்ம புழிஞ்சிட்டு வடித்து எடுத்துட்டோம். இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம். இப்போ அவல் நம்ம இப்படியே பிசைஞ்சோன்னா பிசைய வராது, திருத்திரியாக வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறலாம். அப்போ தான் நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டி பிசைகிறதுக்கு வரும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பச்சரிசி மாவும் உப்பும் எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறலாம். இது கூட காய் நமக்கு என்னென்ன தேவையோ சேர்த்துக்கலாம். பீட்ரூட், கேரட்டு இப்படி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி கேரட் தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லா பக்கமும் கலந்தாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை இது கூட சேர்த்துடலாம். ஒரு கேரட் பொடிசாக துருவிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் குட்டிக்கிட்டே நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் அடை தட்டுறதுக்கு வரும். இது கூடவே கொத்தமல்லி இலை ஒரு கைப்படி நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை 2 கொத்து அளவுக்கு நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வர்ற மாதிரி சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசையுமோ அது போல் நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. இந்த வெங்காயத்தில் கேரட்டில் இருக்கிற தண்ணியே நமக்கு கரெக்டாக வரும். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம எண்ணெய் தேய்ச்சி பிசைஞ்சோன்னா கையில் ஒட்டாமல் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டு வரும். இப்போ நான் பிணைஞ்சிட்டேன். எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா பிரட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் போட்டு பிசைஞ்சோடனே ஒட்டாமல் நல்லா நமக்கு உருண்டு வந்துடும். இது போல் நல்லா உருட்டி உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அடை தட்டும்போதும் கையில் ஒட்டாது. தண்ணி இருக்கக்கூடாது. எண்ணெய் மட்டும் லைட்டாக தடவி ஊற்றிக்கிட்டு இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ அடை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு, சட்னி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. வாழை இலை இல்லை ஏதாவது பால் கவரு, எண்ணெய் கவரு ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சு, அதை தான் கட் பண்ணிவிட்டு தட்டில் விரித்து வச்சுருக்கேன். இது போல் உங்களுக்கு எந்த சைஸில் அடை வேணுமோ மாவை உருட்டிட்டு அந்த கவரில் எண்ணெய் தொட்டுட்டு இது போல் நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாக தட்டினீங்கன்னா தான் நல்லா பொன்னிறமாக நல்லா ஓரங்கள்லாம் மொறுமொறுன்னு நல்லா வெந்து வரும். இப்போ இது போல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு விரிக்க முடியுமோ விரிச்சுக்கோங்க. வாழை இலை இருந்துச்சுன்னா இன்னுமே டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும்.
இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. அதில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கவரோடு அப்படியே தூக்கி தோசைக்கல்லை சேர்த்துட்டு இது போல் எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ 2 பக்கமும் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா செவக்க நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ இன்னொரு அடையை உங்களுக்கு தட்டி காமிக்கிற பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இது போல் கை விரலோ இல்லை உள்ளங்கையோ வச்சு நல்லா பெருசாக பரத்தி எடுத்துக்கோங்க. நல்லா பரத்தி எடுத்துகிட்டு நம்ம இதே மாதிரி தோசைக்கல்லில் போட்டு இட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே போட்டது வெந்துருச்சு பாருங்கள். நல்லா செவப்பாக சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு இன்னொரு அடையும் போட்டுடலாம். அதே மாதிரி நல்லா 2 பக்கமும் எண்ணெய் விட்டு ஓரங்கள்லாம் நல்லா முறுமுறுன்னு சிகப்பாக வரணும். நல்லா வெந்து வர்ற அளவுக்கு 2 பக்கமும் நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ சேர்த்துக்கலாம். இதில் வந்து கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ 2 பக்கமும் வெந்துருச்சு, எடுத்துடுறேன். இதே மாதிரி எல்லா அடைகளையும் நம்ம சுட்டுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா அடையுமே நம்ம சுட்டு எடுத்துட்டோம் பாருங்கள். நல்லா ஓரங்கள்லாம் மொறுமொறுன்னு நல்லா பொன்னிறமாக வெந்து வந்திருக்கு. இது சூடாக சாப்பிட்டாலுமே மிருதுவாக இருக்கும். நீங்கள் நல்லா ஆற வச்சு சாப்பிட்டாலுமே பஞ்சு போல் மிருதுவாக தான் இருக்கும். ஹார்டாகவே ஆகாது. இது கார சட்னி, தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி இப்படி எது கூடங்களும் வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி கார சட்னி தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இது போல் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாது. கண்டிப்பாக டைம் இருக்கும்போது வீட்டிலேயே வாரத்தில் ஒரு நாளாவது இது போல் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி, முருங்கைக்கீரை இப்படி எதுனாலும் சேர்த்து நீங்கள் செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா சத்தான அதே நேரம் சுலபமாக செய்யக்கூடிய அவல் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.